வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸர். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் சாந்தி மேம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்? ஒரு நிமிட பயிற்சியில் சுகருக்கு யோகா இருக்கா? ஒரு நிமிட பயிற்சியில் சுகருக்கு யோகா இருக்கான்னு கேட்குறாங்க. இந்த யோகா சிம்பிள் யோகா தான். இதை வந்து நம்ம ஒரு நிமிஷம் நம்ம செய்யலாம். இப்போ யோகா செய்கிறதுக்கு முன்னாடி நேராக நிமிர்ந்து நின்றுக்கங்க. உங்களோட மூச்சோட்டத்தை வாட்ச் பண்ணுங்கள். எப்படி மூச்சை இன்ஹேல் பண்ணுறோம், மூச்சை எப்படி எக்ஸ்ஹேல் பண்ணுறோன்றதை ஜஸ்ட் வாட்ச் பண்ணால் போதும். ஒரு 5 கவுண்ட் முடிச்சுட்டு அந்த யோகா ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம 3 அடி கால்களை அகட்டி வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ மெதுவாக கைகளை நல்லா முன்னாடி கொண்டு வந்து கைகளை நல்லா அழுத்தி தரையில் வச்சுக்கிறாங்க. இப்போ தலையை கைகளுக்கு இடையில கூட கொண்டு போகிறாங்க. வெரி குட். இப்போ இந்த ஆசனத்தோட பேர் வந்து அதோமுக சவனாசனம். இப்போ இந்த ஆசனம் வந்து ஒரு 30 கவுண்ட்டு இருந்தால் போதும். மெதுவாக இப்போ வந்து நான் வந்து மேம் இப்போ தான் ஃபஸ்ட்டு செய்கிறாங்க அப்படின்றதுனால நான் வந்து ஒரு 20 கவுண்ட் கிட்டக்க நான் வந்து கவுண்ட்ஸ் எண்ணிகிட்டே போயிருக்கேன். 20 செகண்ட் ஆச்சு. இன்னும் ஒரு 5 கவுண்ட். 21, 22, 23, 24, 25. இப்போ மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கால்களை சேர்த்து கண்களை மூடி உங்களோட மூச்சோட்டத்தை வாட்ச் பண்ணிடுங்க. இப்போ மேம் கேட்டது மாதிரி சுகர் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ஒரு நிமிட பயிற்சியில் யோகா எதுவும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த அதோமுக சவனாசனம் எந்த விதமான உடற்பயிற்சியும் இல்லாதவங்க கூட ரொம்ப எளிய முறையில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் ஆசனம் தான் அதோமுக சவனாசனம். இது வந்து இந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு வந்து சுகர் வந்து எந்த டைப் ஆஃப் சுகர் வந்திருந்தால் கூட அந்த டயபெட்டிக் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப காலையில் ஒரு நிமிடம், சாயங்காலம் 1 நிமிடம் செஞ்சுக்கலாம். இப்போ மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. டைமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்காண்டி கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன முயற்சி தான் எங்களால் ஆன ஒரு சின்ன முயற்சி தான். சாரி, வாயே குளருது மேம். தேங்க்யூ.